இன்னேலர் கண்டிப்பாக எடுக்கணுமா எடுக்கக்கூடாதா, இன்னேலர் வந்து நல்லதா கெட்டதா, இன்னேலர் இல்லாத மெடிசன்ஸ் கொடுங்க, ஸோ இன்னேலர் எனக்கு வேண்டாம் மெடிசன் மட்டும் கொடுங்க, இப்படிலாம் வந்து நிறைய பேர் எங்கிட்ட கேட்பாங்க. உண்மையாக இது இந்த மித்தை வந்து நான் டீபங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். மெடிசன்ஸ் யூஸ்வலாக நிறைய டைப்பாக பிரிக்கலாம். அது வந்து டேப்லெட்ஸ் மூலமாக இருக்கலாம், இல்லைன்னா சிரப் மூலமாக இருக்கலாம். இது வந்து இன்னேலேஷனல் டைப். இன்னேலேஷன் டைப்பில் வந்துட்டு நம்ம இன்ஹேலர்ஸ் ட்ரை பவுடர் இன்ஹேலர்னு சொல்லுவோம். ஸோ கேப்சூல் போட்டு இருக்கிறது. ஸோ மீட்டர் டோஸ் இன்ஹேலர் இது வந்து கேஸ் ஃபார்மில் வரும். ஸோ இது வந்து ஒரு ஸ்பேஸர் வச்சு நம்ம எடுக்கிறோம். ஸோ இது இல்லாமல் நெபுலைசரும் ஃபியூம்ஸ் மூலமாக உங்களுக்கு மருந்து உள்ளே வந்து டெபாசிட் ஆகும். ஸோ இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதுக்கு எடுக்கிற மெடிசன் ஏதாவது வாய் வழியாக எடுக்கிறீங்க அப்படின்னா அதை வந்து மெட்டபாலைஸ் ஆகி அதுலேருந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் டார்கெட் ஆன இடத்துக்கு அது போகும். தோராயமாக பார்த்தீங்கன்னா ஒரு 40-45 நிமிஷத்துக்கு மேலே ஆகும் ஒரு மாத்திரை சாப்பிட்டு அது வேலை செய்யணும் அப்படின்னா. ஸோ அதே வந்து இன்ஹேலரில் வந்து அந்த மெட்டபாலிசம்ங்கிறது கிடையாது. ஸோ டைரெக்டாகவே நீங்கள் இன்ஹேல் பண்ணிங்கன்னா எங்கே உங்களுக்கு தேவையோ, எங்கே அந்த ட்ரக் டெலிவரி தேவையோ அங்கேயே டெலிவரி ஆகிடும். ஸோ அதனால் ஃபாஸ்ட் ஆக்ட் ஆகும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இமீடியட் ஆக்ஷன் வேணுங்கிறது தான் ஆஸ்துமா பேஷண்ட்ஸ்க்கு நம்ம எதிர்பார்க்குற ஒரு விஷயமே. ஸோ எல்லா பேஷண்ட்ஸ்க்கும் நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, தயவுசெய்து டாக்டர் உங்களுக்கு இன்னேலர் கொடுத்துருக்காருன்னா அதை கண்டிப்பாக எடுக்கணும். அதை நீங்களாகவே டிஸ்கண்டினியூ பண்ணாதீங்க. அவராகவே பார்த்துட்டு எப்போ டிஸ்கண்டினியூ பண்ணலான்னு சொல்கிறோ அப்போ தான் டிஸ்கண்டினியூ பண்ணுங்க.